ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து ஒரு யம்மியான டேஸ்டியான ஒரு பொட்டேட்டோ ஆலு ஃப்ரை மசாலா ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதமாக இருந்தாலும் சரி, வத்த குழம்பாக இருந்தாலும் சரி, ரசம் சாதமாக இருந்தாலும் சரி, இன்ஃபேக்ட் மோர் சாதமாக இருந்தால் கூட இது வந்து பக்காவாக சூட் ஆகும். அந்த அளவுக்கு செம்மையான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை மசாலா ஃப்ரை இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். இந்த 3 உருளைக்கிழங்கு நல்லா அலம்பிட்டு முடிஞ்சால் தோல் சீவுங்க, இல்லைன்னாலும் பரவாயில்ல. அதை வந்து இந்த மாதிரி கியூப் சைஸில் கட் பண்ணி வச்சுக்காங்க. நம்ம வந்து ஒரே ஒரு வெங்காயம் இதுக்கு எடுத்துருக்கோம். இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நாம் ஏற்கனவே அலம்பியிருந்தாலும் கூட இன்னொரு வாட்டி நல்ல தண்ணியில் போட்டு நல்ல அதை அலம்பி தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம். அதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஒரு பாத்திரம், ஒரு குக்கர் பாத்திரமும் ஒரு பேனும் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்றிடாதீங்க. அது எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஈச் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும். கருவேப்பிலை ஒரு கொத்து அதில் போட்டு நல்லா வெடித்த பிறகு அதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிடுறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி கார்லிக் பேஸ்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறத பொட்டேட்டோவை அதில் நாம் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து நாம் மிளகாய் வெத்தலை ஃப்ளேக்ஸ், அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி அதை வந்து மிக்சியில் போட்டுட்டு சும்மா லைட்டாக ஒரு 2 திருப்பிட்டா போகிறோம். அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பெருங்காயத்தூள் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் அடுத்ததாக நம்ம ஆட் பண்ணுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பவுட்ரு சில்லி பவுடராக இருந்தது அப்படின்னா பரவாயில்ல, இல்லைன்னா இந்த ஃப்ளேக்ஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்பட்டது அப்படின்னா சில்லி பவுடர் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட்டு நம்ம தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நல்ல ஒரு கிளறி விட்டுறோம். நம்ம நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அடுப்பை வந்து மீடியமாக வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பியும் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஓரளவு ஃப்ரை ஆகிருக்குது. இருந்தாலும் திரும்பவும் ஒரு நல்ல ஒரு கிளறிட்டு இன்னொரு வாட்டி ஒரு தட்டு போட்டு மூடிடுறோம். அது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திரும்பவும் பார்க்கும்போது இது வந்து நல்லாவே ஃப்ரை ஆகிருக்குது. உள்ளே அந்த ஆவிலேயே அந்த பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரை ஆகிடும். அது நம்ம நல்ல உள்ளெல்லாம் வந்துடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஒரு கிளறிட்டு இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு இந்த பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை. இது வந்து நீங்கள் எந்த ரைஸுக்கும் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் ஒயிட் ரைஸில் கூட இதை போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்களுடைய கமெண்ட் தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு இது போன்ற அடுத்தடுத்த சமையல் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.